கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு 23:31, Matthew 23:31. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சீங்க, அவங்களுக்கு என்ன சொன்னீங்க? நாங்க எங்க முற்பிதாக்கள் இருந்தது போல இருந்தோம், அந்த காலத்துல இருந்திருந்தோம்னா அவங்கள கொலை பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு கல்லறையை கட்டி அலங்காரம் பண்றீங்க. ஆனா அதை செய்யறதுனால நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நீங்களே அதுக்கு சாட்சியா இருக்கிறீங்க. எப்படி? நாங்க தீர்க்கதரிசிகளை கொலை செய்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு அதே முரட்டாட்டம், அதே பெருமை, அதே தேவனுடைய சத்தியத்திற்கு எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல 51, 52வது வசனத்துல ஸ்தேவானது தானே அந்த தலைவர்கள் பார்த்து சொல்றாரு, நீங்க எப்பவுமே பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நின்னீங்க. எப்படி? நீங்க தீர்க்கதரிசிகளை கொலை செய்தது மாத்திரமல்ல, அந்த நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவையே கொலை செய்தீர்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரு மாம்ச பிரகாரமாக வருகிற ஒரு சந்ததி என்ன நமக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குதுன்னா, ஆவிக்குரிய முறையில அவங்க கீழ்ப்படிதலா இருப்பாங்க இல்ல. ஏன்னா இது நமக்கு அழகா காட்டி கொடுக்கிறார் இல்லையா? ஏன்னா அவங்க என்ன, நாங்க ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்றதுல ரொம்ப பெருமை கொண்டானாங்க. ஆனா ஆபிரகாம் செய்தது போல உண்மையா இருந்தாங்களா? இல்ல. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு என்ன மறுமொழி சொன்னாரு? நீங்க யோவான் 8வது அதிகாரம் 39-40வது வசனத்துல, நீங்க ஆபிரகாமுக்கு புத்திரராய் இருந்திருந்தா ஆபிரகாம் செய்தது நீங்களே செஞ்சிருப்பீங்க. நீங்க செய்யல. ஏன்னா அவங்க இந்த தீர்க்கதரிசிகளை பார்த்து பிரமைப்படைந்தாங்க. ஆனா அவங்களுடைய செய்தியை நிராகரிச்சாங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு கல்லறையை கட்டி அவங்களுக்கு வெளியரங்கமா செய்வதன் மூலமா நீங்க என்ன பண்றீங்க? நாங்களும் அவங்கள கொலை செய்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணமா இருக்கிறீங்க. ஏன்னா லூக்கா 11வது அதிகாரம் 47-48வது வசனத்துல சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க? இதே காரியத்தை அங்க அவர் சொல்லி இதேதான் அவரு கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நீங்க அவங்கள கல்லறையில கட்டி அவங்க கல்லறை செஞ்சு அவங்களுக்கு சாவுக்கு நாங்களும் ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனா இவ்வளவு சொன்னவங்க இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ காலத்திலையும் அவங்களுடைய இருதயத்துல என்ன இருந்தது? அவரை கொலை செய்யணும். அப்ப அவங்க இருதயம் எப்படி பொல்லாததா இருக்கிறது அப்படிங்கறது தான் இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். நீங்க என்ன தொடர்ந்து அதே மாதிரிதான் காரியங்களை செய்யறீங்க. ஏன்னா நீங்க அவங்க தீர்க்கதரிசியில உங்க முற்பிதாக்கள் கொன்றாங்க. இப்ப நீங்களும் அவங்க கொண்டாங்கிறதுக்கு சாட்சிகளாக நீங்க இங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்றாரு. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் சொன்னது போல நம்ம வேத வசனத்தை போதிக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒருத்தரை பார்த்து நீங்க பிரமிப்படையலாம், அவங்களுக்கு கௌரவம் கொடுக்கலாம், அவங்கள நீங்க சொல்லலாம், இவர் தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், இவர் தான் என்னுடைய போதகர், இப்படி எது வேணாலும் நீங்க சொல்லலாம். ஆனா அது எல்லாமே ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா நீங்க அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க கர்த்தருக்கு ஒரு பிரியம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது, ஏன்னா இப்ப ஒரு போதகரையோ இல்ல ஒரு ஊழியக்காரரையோ நீங்க அவருடைய செய்தியை நான் ரொம்ப விரும்புவேன், அவரை நான் ரொம்ப கனப்படுத்துவேன், அவர் வேத வசனங்களை சொல்லும் போது ரொம்ப அப்படி ஒரு அருமையா ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றவங்களா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்னா அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் இன்னைக்கு யார் மூலம் வேணாலும் பேசுவாரு. இப்ப நீங்க தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவங்களா இருக்கிறீங்களா, அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதை பிரமிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? ஏன்னா நம்ம எப்பவுமே பார்ப்போம். ஏன்னா அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க? எங்க முற்பிதாக்கள் கொண்டாங்க, நாங்கன்னா கொண்டிருக்க மாட்டோம். ஆனா அவங்க இப்ப யார கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொல்றாங்க. அப்ப எப்படின்னு பாருங்களேன், அவங்க அடுத்தவங்கள குற்றம் சாட்டுறாங்க. ஆனா அவங்களால அவங்க அதை கடைபிடிக்கல. காரணம் என்ன? ஏன்னா அவங்க செய்திக்கு கீழ்ப்படியல.
அப்ப எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல நீங்க தேவ வசனத்தை கேட்கறீங்க. நீங்க எந்த சபையில இருக்கிறீங்க, இல்ல யாருடைய போதகத்தை கேட்கறீங்கிறது இல்ல. ஆனா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது அந்த வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கேற்றாற் போல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா, இல்ல நீங்க வார்த்தையை மட்டும் ரொம்ப அழகா, ஏன்னா நிறைய பேரு சோசியல் மீடியால இல்ல வேற இதுல வார்த்தையை பகிரக்கூடியவங்களா இருக்கலாம், ஆனா அதற்கு கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? வல்லபிதாவே, இதோ நாங்கள் இந்த பரிசேயர்கள்ட்ட இருந்து ஒரு வார்த்தையை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நாங்க வாயில கனம் பண்ணுகிறவர்கள் அல்ல ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வரும்போது அது எந்த ஊழியக்காரர்கிட்ட இருந்து வந்தாலும் சரி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்களாக வாசித்தாலும் சரி, அந்த வார்த்தைக்கு கனம் கொடுப்பது என்பது அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்வது என்பதை புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற் போல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.